கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். நேற்றைய தினத்தில நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வைத்து, ஓ கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று பார்த்தோம். அது நேற்றைக்கு நான் சொன்னேன். முதல் பகுதி இன்றைக்கு முடிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் ஜீவன் எனக்கு பெருகினால் நாளைக்கு 2ஆம் பகுதி பேசப்படும் என்று சொன்னேன். அதன்படி இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை அந்த சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை மன்னிக்கணும். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். ஆம், நேற்றைக்கு தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுதல் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வைத்து தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுதல் என்றால் என்ன என்பதில் 5 காரியங்களை நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு அறிவித்தேன். அதில் 5 காரியம் எப்படி தேவனுக்கு நாமத்தில் கொடியேற்றுவது. 1, பாபிலோன் பிடிப்பட்டது என்றும், 2வது பேல் வெட்கப்பட்டது என்றும், 3வது மொரோதாக் நொறுங்குண்டது என்றும், 4வது சிலைகள் லட்சை அடைந்தது என்றும், 5வது விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்றும் 5 தலையங்கத்தை உங்களுக்கு சொன்னேன். அதிலே 2 தலையங்கத்தை நாம் பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். 1, பாபிலோன் பிடிப்பட்டது என்கிற தலையங்கம். 2வதாக பேல் வெட்கப்பட்டது என்கிற தலையங்கம். பாபிலோன் என்றால் குழப்பம் என்றும், குழப்பத்துக்கு காரணம் ஓ சோத்திரம் அங்கிருக்கிற முதலை என்று நாம் பார்த்தோம். அந்த முதலையின் தலையை தேவன் நறுக்கி போட்டார் என்று பார்த்தோம். 2வது பேல் வெட்கப்பட்டது. பேல் என்பது மிருகங்களின் விக்கிரக ஆவி, மிருகங்களை உடைய விக்கிரகத்தின் ஆவி என்று அதை குறித்த சில அர்த்தங்களையும் உபமானங்களையும் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை அந்த சங்கீதம் 20:5 சொல்லுகிறபடி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய நாமத்திலே நாம் கொடியேற்ற வேண்டும். அந்த தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவது என்றால் 3வதாக அந்த எரேமியா 50ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் பிடிப்பட்டது, பேல் வெட்கப்பட்டது, மொரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜனங்களுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கு நாம் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்ற 3வதா என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மொரோதாக் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மெரோதாக் என்பது என்ன? இந்த மெரோதாக் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த மெரோதாக் சொல்கிறோம் என்கிற வார்த்தையானது வேதாகமத்தில 4 இடத்திலே வருகிறதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும், நெகேமியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும், ஓ கர்த்தர் நல்லவே எரேமியா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், எரேமியா 52:31 இங்கு 4வதாகவும் சொல்லப்படுவதை பார்க்கலாம். ஆனால் இதிலே இந்த மெரோதாக் என்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 25:27
எரேமியா கர்த்தர் நல்லவர் 52 மட்டும் சரியாய் மெரோதாக் என்று வருகிறது. மற்ற 2 இடத்துல மெரோனோத் என்று வருகிறது. மெரோதாக் என்கிற வார்த்தை மெரதோல் என்று வருகிறது. இன்னொரு இடத்துல ஏவில் மெரோதாக் என்று இருக்கிறது. இது எப்படி என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையின் சகோதரிக்கு பேர் மிரியாம். அவள்தான் மோசைக்கு மூத்தவள், அக்கா. பழைய ஏற்பாட்டில் எப்படி மிரியாம் என்கிற பெயர் இருந்ததோ அந்த மிரியாம் என்கிற பெயர் தான் புதிய ஏற்பாட்டில் மரியாள் என்று மருவி வந்தது. அதை போல இந்த மெரோதாக் என்பது சோத்திரம் சில இடத்துல நான் உச்சரிப்பு மாறுபடுகிறது. ஆனால் நமக்கு சத்தியம் என்ன? தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்ற வேண்டும். அந்த தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவது என்பது என்ன? அந்த எரேமியா 52 2 ராஜாக்கள் 25-27 வாசிக்கிற முதலாவது கவனியுங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. இங்கு சொல்லப்படுகிற இந்த மெரோதாக் என்கிற வார்த்தை ஒரு ராஜாவுக்குரிய பெயராய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த மெரோதாக் என்கிற ராஜாவுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னாக்கா, சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நல்லவன் அவனுடைய தலையை உயர்த்தி அந்த சிறைச்சாலையின் வஸ்திரங்களை களைந்து அவனுக்கு ராஜ பந்தியில உட்கார வைத்து ராஜ போஜனத்தை கொடுத்து அனுதினமும் அவனை பராமரிக்கிறார். உங்களுக்கு சத்தியம் புரியும் என்று நம்புகிறேன். இந்த மெரோதாக் என்கிற ராஜா யோயாக்கிம் என்னும் சிறைச்சாலையில் இருந்த அடிமையாகிய ராஜாவை விடுதலையாக்குகிறார். அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்கிறார், அவனுக்கு நல்ல ராஜ பந்தியை கொடுக்கிறார், அவன் தலையை உயர்த்துகிறார். இப்ப கவனிங்க, என் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவேன் என்று சொன்னால் மூன்றாவதாக எதை குறிக்கிறது? என் அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உங்களுடைய தலையை உயர்த்துவதற்காக ஒரு மெரோதாக் என்கிற மனுஷனை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அந்த மனுஷன் தேவனால் நடத்தப்பட்டு தேவனால் கொண்டு வரப்பட்டு தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு அந்த ஜெயம் வருகிறது என்று சொன்னால், இந்த யோயாக்கிமினுடைய தலை உயர்த்தப்பட்டதை போல, அவன் வஸ்திரம் மாற்றப்பட்டதை போல, ராஜபோஜனம் கொடுக்கப்பட்டதை போல, அரண்மனையில பந்தி விசாரிப்பு நடந்ததை போல உங்க நிலைமையும் எல்லாம் தலைகீழாய் மாறும். அப்போ உங்க சிறையிருப்பு மாறுகிறது என்றார். தேவனுடைய நாமத்தில் யாரையா கொடியேற்ற முடியும்? சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆனவர்கள் தானே. தேவனுடைய கிருபையினால் நீங்க தேசிய கொடி ஏற்றி இருக்கீங்களா, கொடி ஏற்றிருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவருடைய கிருபையினால் 2 அல்லது 3 விசை என்னோட வாழ்க்கையில கொடியேற்றுவதற்குரிய பாக்கியத்தை வாய்ப்பை கற்றுக் கொடுத்து, ஒரு முறை ஒரு ஆங்கில பள்ளி, அந்த ஆங்கில பள்ளியிலே மாணவர் மற்றும் பெற்றோர் சங்கத்தின் தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த மாணவன் மற்றும் பெற்றோர் சங்கத்தின் தலைவனாக இருக்கும் போது, அப்பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி மற்றும் இன்னொரு விசேஷித்த நாள் வரும்போது அங்கு அழைத்து நீங்கள் கொடியேற்றுங்கள் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அதற்கு பின்பு ஒரு நாள் திருநெல்வேலி மாவட்டத்துல மாஞ்சோலை என்கிற ஒரு டீ எஸ்டேட் பகுதி, அந்த மாஞ்சோலையில தான் ஒரு காலத்துல கலவரம் உண்டாகி கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமானவர்கள் தண்ணீரில் மூழ்கி செத்தார்கள். அந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்த போது அப்பொழுதும் கொடியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆலயத்துக்கு வெளியிலே ஒரு பெரிய கொடி கம்பத்தை நட்டு அதுல கயிற்றை கட்டி அதுல கொடியை மேலே பூக்கள் வைத்து கட்டி அன்றோட கிருபையினாலே கொடி ஏற்றி அந்த கொடியை பறக்க வைக்க உதவி செய்தோம். அன்னைக்கு நான் யோசிச்சேன்,
கொடியேற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கே தெரிந்தது, ஒரு காலத்திலே சிறை கைதியை போலவும் அடிமையை போலவும் அலங்கோலமாய் அலைந்து கொண்டத என்னை அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எனக்கு பரிசுத்த ஆவியினும் அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து, நீ என்னுடைய தாசனும் என்னுடைய ஊழியக்காரனும் என்று கர்த்தர் எனக்கு பேசூட்டி என்றைக்கு ஊழியத்துக்கு அழைத்தாரோ அன்றைக்கே சிறையிருப்பு மாறினது. அதனால் இன்றைக்கு கொடியேற்றுகிறவனாய் கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி நான் தேவாதி தேவனுக்கு நன்றி சொன்னேன். இன்றைக்கு இந்த இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க கொடி கீழே இறங்கி இருக்கலாம், உங்க கொடி பறக்க முடியாததா இருக்கலாம், அல்லது கத்தரளவு சில இடத்துல தவறுதலாய் நடப்பதை போல நேராய் பறக்க வேண்டிய கொடி தலை கீழாய் இருக்கலாம். அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை ஆண்டவர் கொடியாய் பறக்க வைப்பது மாத்திரமல்ல, உங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவராய் இருக்கு. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கு. நுகங்களை கர்த்தர் உடைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நல்லவே. இந்த மெரோதாக் என்கிற இந்த அனுபவமானது சிறையிலிருந்து கிடைக்கிற ஒரு பெரிய விடுதலை. இந்த மெரோதாக்கை குறித்து இந்த எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? மெரோதாக் நொறுங்குண்டது என்று வேதம் சொல்லுகிறது. மெரோதாக் நொறுங்குண்டது. இந்த நொறுங்குண்டது என்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்து சோத்திரம் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நொறுங்குண்டது என்கிறதற்கு ஏதுவான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. அல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை சோத்திரம் நீர் புறக்கணியே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மெரோதாக் நொறுங்குண்டது என்பது எதை குறிக்கிறது? தேவன், அதாவது உலகத்தின் உபத்திரவத்தினால் நொறுக்கப்படுவது என்பது வேறு, தேவனால் நொறுக்கப்படுவது என்பது வேறு. உலகத்தின் சூத்திர சம்பவத்தால் நீங்க நொறுக்கப்பட்டா நோய்வாய்ப்படுவீங்க, வியாதிப்படுவீங்க, பலவீனப்படுவீங்க, இழப்புகள் உண்டாகும், தடைகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும். ஆனால் தேவனால் நீங்க நொறுக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உருவாக்கப்படுவீங்க, வளர்க்கப்படுவீங்க, மேன்மை அடைவீங்க, வெளிப்பாடு பெறுவீங்க, தரிசனத்தை காண்பீங்க, ஜெயத்தை அனுபவிப்பீங்க, நிறைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வீங்க. அப்போ உலகத்தாரால் நொறுக்கப்பட்டது யார்? தேவனால் நொறுக்கப்பட்டது யாருனாக்கா, நீங்க எகிப்தை எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டார்கள். யாரால் தெரியுமா? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனா. இது உலகத்தால் நெருக்கப்படுகிற நெருக்குதல். அதனாலதான் செங்கலும் அறுக்கணும், சுத்திரம் வைக்கோலும் தேடணும். அது மாத்திரமல்ல, அடிமையாகவும் இருக்கணும், தனக்குரிய சுதந்திரத்தை இருக்கிறதை போலவும் காண்பிக்கணும். இது உலகத்தினால் வந்த நொறுக்குதல். அதனாலதான் அவங்களால் மீள முடியல, விடுதலையாக முடியல, ராஜாவை எதிர்க்க முடியல, அடிக்கிற ஆலோட்டிகளை சோத்திர எதிர்த்து யுத்தம் பண்ண முடியல. காரணம், அவர்கள் உலகத்தினாலும் அந்த வேலை காரியத்தினாலும் அவர்கள் நொறுக்கப்பட்டார். அதனால் அவர்களால் நிமிர்ந்து நடக்க முடியல. அப்ப தேவனால் நொறுக்கப்பட்டது யாருன்னா மோசேதான் தேவனால் நொறுக்கப்பட்டவர். தேவனால் மோசே நொறுக்கப்பட்டாரா? அது என்னையா நீங்க கேட்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், தேவனால் நொறுக்கப்பட்டதில் மோசையை போல வேறு ஒருவரை வேதாகமத்தில் காண்பிப்பது கடினம். எல்லாருக்கும் பாடு வேதனை யாருக்கு பைபிள்ல சொல்லணும்னா யோபுவத்தை எல்லாரும் சொல்றாங்க.
ஆனா நான் சற்று வித்தியாசமா வருகிறேன். இந்த தேவனால் நொறுக்கப்பட்டவர்களில் முதல் ஒரு தேவ மனுஷன் மோசே தான். அவருடைய பிறந்த போதே கர்த்தர் நல்லவே சொந்த தாயை வேலைக்காரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். அவர் பிறந்த போதே தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு தண்ணில மிதக்க வேண்டிய கட்டாயம். அவர் பிறந்து வளரும் போதே கர்த்தர் நல்லவர் தகப்பன் இல்லாமல் அரண்மனையிலே வேறு ஒரு பார்வோனுக்கு கீழே வளர வேண்டிய அனுபவம். அவர் வளரும் போது பருவத்தை அடையும் போதே ஆக்ரோஷமும் கோபக்காரமாய் மாற வேண்டிய கட்டாயம். அப்புறம் அந்த வாலிபத்தில் அவர் நல்ல முதுமை அடையும் போது கர்த்தர் எகிப்தியனை கொலை செய்ய வேண்டிய ஒரு கொலைக்காரனாக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுக்கப்புறம் அந்த சோத்திர அரண்மனை வாழ்க்கையை விட்டு வனாந்தரத்துல போய் அலைய வேண்டிய ஒரு அனுபவம். வனாந்தரத்தில் அலைஞ்சது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே சோத்திரம் அவர் கோலும் தடியுமாய் சுற்றி திரிய வேண்டிய ஒரு காரியம். அதுக்கப்புறம் எப்படி நொறுக்கப்பட்டார்? ஆண்டவர் சொல்லிட்டார், வா உன்னை பயன்படுத்துவேன். நம்பி வந்துட்டார். வந்த உடனே கர்த்தர் பயன்படுத்தினாரா? இல்ல. மோசையை வச்சு ஆண்டவர் நல்லா தாய வளண்டார் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த பக்கம் சொல்றாரு, நீ பார்வோனை போய் பாருன்றாரு. அவன் போய் பார்வோனை பார்க்கிற, அவன் சொல்றான் அனுப்ப மாட்டேன்றான். இவர் சொல்றாரு நீ போன்றாரு. அவன் சொல்ற நீ போகாதேன்றான். இவர் சொல்றாரு கோலை நீட்டுன்றார். அவன் சொல்ற நீ கோலை நீட்டினா நானும் கோலை நீட்டுவேன்றான். இப்படி தேவனுக்கும் ராஜாவுக்கும் இடையிலே நொறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்றால் மோசே தான். இந்த நொறுக்குதல் மட்டும் கிடையாது. காலங்கள் கடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினால் விடுதலையாக்கப்படுகிறார்கள், வழிநடத்தப்படுகிறார்கள். அடுத்த ஒரு கட்டம் வரும்போது ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை விட்டுட்டு இந்த மோசே சீனாய் மலைக்கு மேலே சிகரத்துக்கு மேல போறான். அந்த சிகரத்து மேல போய் ஜெபிக்க போகும்போது என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் அக்கினி உண்டாகிறது, மறுபக்கம் புகைமண்டலம் உண்டாகிறது, ஒரு பக்கம் இடிமுழக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை வருது. இப்போ ஒரு தனி மனுஷன் மலைக்கு மேல இருக்கிறான். நெருப்பு எரியுது, புகை வருது, மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது, கர்த்தர் பேசுறார். எப்படி தாங்க முடியும்? ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். போன செவ்வாய்க்கிழமை முந்தா நாள் ஆண்டுடைய கிருபையினால் அந்த ஜெயிப்பவர் ஜெபத்தை நடத்து நல்ல உபவாசத்தோடு இருந்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுதான் வந்து நடத்தும். அதோடைய விளைவும் கர்த்தர் இறக்கம் பாராட்டினதுனால அன்னைக்கு ரொம்ப மகிமையா இருந்துச்சு. நிறைய பேர் அபிஷேகிக்கப்பட்டாங்க. அந்த சாட்சி இன்னைக்கு வந்துட்டு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஜெயிப்பவர்கள் ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. கால் தரையில படாததை போலவும் அப்படியே ஜலத்துல மிதக்கிறது மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா பரிசுத்தாவியை கொண்டு பலிபீடத்துக்கு முன்பாக நான் சொல்றேன், அந்த ஜெயிப்போர் ஜெபத்தை எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு சாப்பிட்ட பின்பு பாத்தீங்கன்னா உள்ளங்கால்ல இருந்து உச்சம் தலை வரைக்கும் ஒரே உடம்பு வலி. முதுகு பிடிக்குது, தசை பிடிக்குது, கால் குடையுது, விரல்ல பிடிச்சு இழுக்குது, சோத்திரம் நெஞ்சில படப்படக்குது. உடம்பே யாரோ பெரிய கம்ப வச்சு அடிச்சது மாதிரி ஒரு போராட்டம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜோம் பண்ணிட்டு ராத்திரில படுத்தேன். அப்புறம் கத்த மாட்டேன். இப்ப கவனிக்கணும், அன்னைக்கு ஜெயிப்பவர் ஜெபத்துல 3 மணி நேரம் மட்டும்தான் நான் கூட்டத்தை நடத்தேன். அந்த 3 மணி நேரத்துல ஏறத்தாழ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போயிடுச்சு. மிச்சம் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் அதை நடத்தினதுக்கு என் உடம்பு தாங்கல. ஐயோ பயங்கர பெயினா இருக்குது, வலியா இருக்குது, வீக்கமா இருக்குது. இப்போ எனக்கே இந்த நிலைமைன்னா மோசே கர்த்தருடைய சன்னிதானத்துல 40 நாள் இருக்கிறார். ஓசத்துல யாருடைய மனுஷருடைய பேச்சு வார்த்தை கிடையாது. எந்த விதமான அப்பம் புசித்தல் தண்ணீர் குடித்தல் கிடையாது. கர்த்தர் நல்லவே, கீழே இறங்கவும் முடியாது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்திலேயே இருக்கிறாரோ. அக்கினி எரியுது, புகமண்டலம் உண்டாகுது, மின்னல் வெட்டுது, ஓசை இடிமுழக்கம் வருது, கர்த்தர் பேசுறாரு. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு பக்கத்துல தேவனுடைய ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக அவர் நெருக்கப்பட்டாலும், மறுபக்கத்துல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிற ஒரு மோசையாக கர்த்தர் அழைத்தார். இதுதான் அந்த மிரதாக்கின் அனுபவம்.
தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்புகிறார், தேவன் ஒரு மனுஷியை உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்றால் உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க திறமைக்கு மிஞ்சின விதத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். ஐயோகோ, இப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற பரிசுத்தவான்களுடைய தரிசனங்கள் இன்றைக்கு இல்லையே. ஐயோகோ, இப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற பரிசுத்தவான்களுடைய நல்ல ஜீவியங்கள் இன்றைக்கு இல்லையே. தேவனால் மீட்கப்படுகிறதும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதுமான அனுபவங்கள் இல்லையே. கர்த்தர் நல்லவே. எங்கோ மூளையில ஒரு பரிசுத்தவான், முடுக்கில ஒரு பரிசுத்தவாட்டி இருக்கிறார்களே, அவர்களை கண்டுக்கிறவர்களும் இல்லை, அவர்களிடத்தில் போய் ஜெபிக்கிறவர்களும் இல்லையே. ஆனால் தேவனால் நொறுக்கப்பட்டது மெரோதாக். நொறுக்கப்பட்டது. அந்த நொறுக்கப்பட்டது என்பது மோசையின் அனுபவம். மோசே அன்னைக்கு நொறுக்கப்பட்டபடினால்தான் உயிர்த்தெழுதலில் வருகிற மனுஷனாய் மோசையை கர்த்தர் மாற்றினார். மறுரூப மலையிலே தரிசனம் கொடுக்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அந்திகிறிஸ்துவின் நாட்களில் வந்து ஜீவனை கொடுக்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனால் கொடியேற்றுவோம், தேவனால் கொடியேற்றுவோம் என்று சொல்லி, எங்க பாஸ்டரே நான் உடைக்கதான் போடுறேன், நொறுக்கதான் போடுறேன், தஞ்சலதான் போடுறேன், கண்ணீர் தான் வடிக்கிறேன், காத்துதான் இருக்கிறேன், ஏமாந்துதான் போறேன், நாட்கள் தான் போகுது, காலம்தான் கிடக்குது, என்னைக்குதான் நடக்கணும்னு தெரியல, இன்னும் நொறுக்கப்படுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு நீங்க கேட்கலாம். நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்று சொல்லி, அதுக்கு மெரோதாக் நொறுக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். உங்கள் நொறுங்குதலுக்குரிய முடிவின் நாள் வருகிறது. மோசே எப்ப பார்த்தாலும் நொறுக்கப்பட்டவராய் அல்ல, 2 விதத்திலே நொறுக்கப்பட்டார். ஏற்கனவே சொன்னபடி தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற வரைக்கும் நொறுக்கப்பட்டார். 2வது, கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருந்து அகில முழு உலகத்துக்கு நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் பெறுகிற வரைக்கும் நொறுக்கப்பட்டார். ஆனா அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை நல்ல சிப்போராலோடு மனைவியோடு அருமையான வாழ்க்கையும், பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஜீவியமும், சொந்த சகோதரனாகிய ஆரோனை ஆசாரியனாய் மாற்றுவதும், மிரியாமை தீர்க்கதரிசியாய் உருவாக்குவதும், சொந்த மச்சானாகிய ஓபாவை வழிகாட்டியாய் நியமிப்பதும், தன் தகப்பனாகிய சோதரன் அம்ராமையும் தாயாகிய யெகோபத்தை குறித்து மகிமைப்படுத்துவதுமான நல்ல ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்தார். யாத்திரையாக 33ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் சொல்றார், மோசே இங்க வா, எனக்கென்று ஒரு இடம் உண்டு, அங்க வைத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏன் சொன்னார் தெரியுமா? மோசே, நீ நொறுக்கப்பட்ட மனுஷனப்பா, தேவ தரிசனத்துக்காக நொறுக்கப்பட்டவன். ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொடுக்க, அகில உலகத்துக்கு சட்ட திட்டங்களை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுத்த நொறுக்கப்பட்ட மனுஷன். நீ ரொம்ப நொறுக்கப்பட்ட, வா, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, அங்க வைத்து என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி, கடைசி காலத்துல இயேசுவானவர் தன் பாதத்தை கொண்டு வந்து பதிக்க போகிற அந்த ஒலிவ மலையின் இடுக்கில வைத்து மோசையை பாதுகாத்து. நொறுக்கப்பட்ட மனுஷன் நொறுக்கப்பட்டு கொண்டே இருக்கவில்லை, அதிலிருந்து ஒரு ஜெயம் வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறோம், உங்க நொறுங்குதலுக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் முடிவு வருகிறது. உங்க நொறுக்கப்படுகிற அனுபவத்துக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் விடுதலை வருகிறது. மோசேயை போல நீங்க மற்றவர்களை நியமிக்கிறவர்களாய் மாறுவீங்க. மிரியாமை நியமிப்பீங்க, ஓபாவை நியமிப்பீங்க, ஆரோனை நியமிப்பீங்க, ஆரோனின் புத்திரரை நியமிப்பீங்க, யோசுவாவை நியமிப்பீங்க. இப்படி அபிஷேகத்தை நியமிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதா.
அப்போ தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்று சொன்னால் பாபிலோன் என்கிற குழப்பம் நீங்குதல், வேல் என்னும் மிருகத்தின் ஆவி அலைக்கழித்து ஓடுவது, மூன்றாவதாக மெரோதா நிறுத்தப்பட்டு அதிலிருந்து நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் பிரமாணத்தையும் பெற்று உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவது, நான்காவதாக தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்றால் என்ன? இந்த எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிலைகள் லட்சை அடைந்தது, சிலைகள் லட்சை அடைந்தது. அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிலைகள் என்றால் என்ன? சிலைகள் என்பது எதை குறிக்கிறது? விக்கிரகங்கள் என்பதற்கும் சிலைகள் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்கிறோம், அந்த சிலைகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கு? ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் 6:6. உங்கள் பலிபீடங்கள் நிர்மூலமும் பாலும் ஆகுபடிக்கும் உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு ஓய்ந்து உங்கள் சிலைகள் வெட்டுண்டு உங்கள் கிரியைகள் குலைந்து போகும்படிக்கும் உங்கள் சகல வாசஸ்தலங்களிலும் உள்ள பட்டணங்கள் நிர்மூலமும் உங்கள் மேடைகள் பாலும் ஆகும். இப்போ சிலைகள் லட்சை அடைந்தது. இப்ப இந்த சிலைகள் என்றால் என்ன? சிலைகள் என்பது எதை குறிக்கிறது? இந்த எசேக்கியேல் 6:6 ரொம்ப தெளிவான அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கு. எங்கே சிலைகள் இருக்குதோ அங்க என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது, ஒன்னு பலிபீடமே நிர்மூலமாகும், இரண்டாவது அங்க இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் பாழாகும், மூன்றாவதாக உன் கிரியைகள் குலைந்து போகும், நீங்க கையிட்டு செய்யற எதுவுமே வாய்க்காது, நான்காவதாக கர்த்தர் நல்லவை, கர்த்தர் நல்லவை, நீங்க இருக்கிற பட்டணமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நல்ல தேவ பிள்ளை வீட்டுல கூட சில சிலைகள் இருக்கதான் செய்து. அப்பாவுடைய படம் என்ற ரூபத்திலே ஒரு சிலை, பாட்டியுடைய நினைவுக்காக என்கிற வடிவத்திலே ஒரு சிலை. இது ஐயோ சூத்திரம், இது எங்களுக்கு நாங்க ஒரு ஆர்டிக்கலா பண்ணி வச்சதுன்னு சொல்லக்கூடிய சிலை. நல்லா கவனிக்கணும், எந்த உருவத்துல எந்த சிலைகள் இருந்தாலுமே அது வேதத்துக்கு எதிரானது, தேவனுடைய வேதத்துக்கு விரோதமானது. அந்த எந்த வடிவிலே சிலைகள் இருந்தாலும் அங்க மொத பாதிக்கப்படுறது எது தெரியுமா? அந்த எசேக்கியேல் 6:9 பலிபீடங்கள் நிர்மூலமாகும். பலிபீடம்னா எது? கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் தரிசனமாகிற இடம், அதுதான் பலிபீடம். நீங்க வீட்டுக்குள்ள, அலுவலகத்துல, வியாபார ஸ்தலத்துல, உங்களுக்குரிய தனிப்பட்ட பகுதியில எந்த விதமான சிலைகளுக்கு இடம் கொடுத்தாக்கா அங்க முதலாவது உடைக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற நல்ல உறவு உடையும். நீங்க உபவாசம் போடுங்க, காத்திருங்க, வேதவாசிங்க, பொருத்தனை பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அங்கு தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நல்ல ஒரு சம்யோகம், நல்ல ஒரு உறவாடுதல் அது உடையும். இரண்டாவது பாலாகும். எது பாலாகும்? உங்க ஜெப அனுபவம் பாலாகும், வேத வாசிப்பு பாலாகும், உடன்படிக்கை நன்மை ஜீவியம் பாலாகும், கொஞ்சம் கொஞ்சமா பாலாயிட்டு.
அப்ப என்ன செய்யக்கூடாது? ஓ, தேவனுடைய நாமத்தினால் நாம் கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய ஸ்தலத்திலே, அறையிலே, வீட்டிலே, தனிப்பட்ட இடத்திலே, மறைவிடத்திலே, ரொம்ப சின்னதாக சாதாரணமாக ஒளித்து வைத்திருக்கிற, மறைத்து வைத்திருக்கிற, அல்லது சின்ன சின்னதா வைத்திருக்கிற எல்லா சிலைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதை தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஓ, அதனால் நாம் இந்த பாழாக்கப்படுகிற அனுபவத்திலிருந்து ஜெயத்தை பெறலாம். அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை காணலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஒரு வித்தியாசமான வசனத்தை காட்டுற பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 3:26. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகோத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்து எடுக்கிறீங்க, சபைக்கு போறீங்க, காணிக்க கொடுக்கறீங்க, தசமபாகம் கொடுக்கறீங்க, கிறிஸ்தவன்றீங்க. ஆனா உங்க ஸ்தலத்திலேயே இன்னும் எதிர்க்க முடியாம, தடுக்க முடியாம, உடைக்க முடியாம, மாற்ற முடியாம ஏதோ சில சிலைகள் இருக்குது. ஆனா இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, முதலாவது அந்த இடத்தை விட்டு நீ கடந்து போ. ஒன்று அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களை விட்டு அல்லது அந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். அப்படி போனாதான் வசனம் சொல்லுகிறது அவன் தப்பித்தான். இந்த தப்பித்தான் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? உன் ஆத்மா நரகத்துக்கு தப்பும், உன் சரீரம் அக்கினிக்கு தப்பும், உங்களுடைய ஜீவியம் பிசாசுக்கு தப்பும். இனி ஆண்டவர் தப்பு வைப்பார். சீசர்கள் கூடையில வச்சு இறக்கி விடுவாங்க. இதெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நியாயாதிபதிகள் 3:26. ஏகூத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். உங்களால ஓட முடியுமா? ஆகாமியத்தின் கொடுங்கோலில் இருக்கிறவர்கள் ஓட முடியுமா? கர்த்தர் நல்லவர், இயேசுவேலோடு கூட சோத்திர ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் ஓட முடியுமா? தாகோன் இருக்கிற இடத்துல அது விழுந்து நொறுங்குதோ இல்லையோ, நீங்க சாஸ்திரமா விழுந்துட்டு இருக்கீங்களா, அங்கிருந்து ஓடுவதற்கு ஆயத்தமா? ஓ, தப்பித்துக் கொள்ளுங்கள். இதோ தேவனுடைய எரிச்சலும் தேவனுடைய கோபாக்கினியும் வருகிறது. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லு. ஒரு நாள் வரும், அவர் கட்டோடு ஒளிய பண்ணும். ஆனால் அதற்கு முன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க தப்பணும். அந்த இடத்தை விட்டு சோதரம் தப்பிக்கணும், அங்கிருந்து விலகி ஓடணும். இன்னைக்கு நிறைய பேரு அவர் அந்த குறிப்பிட்ட காரியத்தோடு ஒத்து போகிறார்கள், இசைந்து போகிறார்கள், மனம் ஒருமித்து போகிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவத்தை விட்டு தேவனுக்காக வர வேண்டுமே. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு மாற வேண்டும். சிலைகள் லட்சை அடைந்தது. இன்றைக்கு நிறைய காரியங்கள், சிலைகள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சொல்கிறோம், அந்த சிலைகளை விட்டு அவன் ஓடி தப்பினான், ஓடி தப்பினான். அந்த தப்புகிற அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதற்காக தேவனுக்காக ஓட வேண்டிய அந்த நல்ல சுபாவம் வரணும்.
அதைத்தானே கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற படங்கள் வடிவாய், ரூபத்தின் வடிவாய், சிலைகளின் வடிவாய், முதியோருடைய, மூத்தோருடைய, சந்ததியினுடைய, தாத்தாக்களுடைய, பாட்டியினுடைய எந்த விதமான சிலைகளுக்குரிய கிரியைகளும் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா, நீங்க நல்ல தேவனோடு ஜெபிக்கிற, தேவனோடு உறவாடுகிற, கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கிற சிலைகள் ராத்திரி நேரத்துல உங்கள்கிட்ட பேசும், நேருக்கு நேரம் பேசும், பல சம்பவத்தை சொல்லும். ஏன்னா அந்த சிலைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்குது, அதுக்குரிய ஒரு ஆவி இருக்குது. ஆனா அது பேசுறது எல்லாமே உங்களுக்கு மேன்மையை கொடுப்பதற்கும் விடுதலையை கொடுப்பதற்கும் அல்ல. ஓ சோத்திரம், பயமுறுத்துதலுக்கும் நடுக்கத்தை உண்டாக்குவதற்கும், ஓ சோத்திரம், உங்களை பலவீனப்படுத்துவதற்குரிய கிரியைத்தான் உண்டாகும். சில இடங்களிலே சோத்திர ராத்திரி நேரத்திலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த கழிதல், கர்த்தர் நல்லவே, விந்து வெளியேறுதல், ராத்திரி நேரத்துல பயங்கரமா போராடுதல், சோத்திரம், ஒவ்வொரு நாளும் பலவீனங்களை அனுபவித்தல். அதற்கு காரணமே இப்படிப்பட்ட லட்சையான சிலைகளை நம்முடைய வீட்டிலே, ஸ்தலத்திலே இருக்குது. அதெல்லாம் அகலணும், அதெல்லாம் எடுக்கப்படணும். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்றேன். இன்னைக்கு இரவுக்கு ஜெபத்திலே வந்திருக்கிறேன். உங்களில் யாருடைய வீட்டிலோ, பிரயாணத்திலோ, அலுவலகத்திலோ, வேலை ஸ்தலத்திலோ, மற்ற எந்த இடத்துல இப்படிப்பட்ட சிலைகள் இருந்தாலும் அவைகள் வெளியேறுவதற்கு தேவனே கிரியை செய்ய போகிறார். கர்த்தரே அப்புறப்படுத்த போகிறார். அந்த இடம், பலிபீடம் நொறுக்கப்படாதபடிக்கு, அங்கு பாலான அனுபவம் வராதபடிக்கு, மீண்டும் உங்க பலிபீடம் தேவனோடு பேசுகிற பலிபீடமாய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். மீண்டும் தரிசனம் பார்க்கிற ஸ்தலமாய் உங்க வீட்டை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். மீண்டும் துதி, பாடல், ஆராதனை, சத்தம் ஏற்படுகிற ஒரு பலிபீடமா உங்க வீட்டை உருவாக்க விரும்புகிறார். தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம் என்று சொன்னா, அந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதுதான் அந்த சுத்திரம், கொடியேற்றுவது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. பெலிஸ்தர் விட்டு போனதான சிலைகளை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பெலிஸ்தர் விட்டு போன அந்த சிலைகளை தாவீதும் அவருடைய மனுஷர்களும் எடுத்து அவைகளை எரித்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இது தாவீதால் அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால், ஏன் உங்களால் செய்ய முடியாது? எதனால் உங்களால் நடப்பிக்க முடியாது? கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் கொடுப்பாராக. தேவனாகிய கர்த்தர் அதை தருவாராக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது உங்க நொறுங்குண்ட பலிபீடத்தை மீண்டும் செப்பனிடுவதாக. ஓ பாழாய் போன ஆவிக்குரிய ஜீவியங்கள் நசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் மறுரூபப்படுவதாக. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடப்பதாக. வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 சாமுவேல் 5:21. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். இதுதான் ஒரு விசுவாசி பண்ண வேண்டிய கிரியை. இதுதான் ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கிரியை. ஓ பெலிஸ்தர் விட்டு போயிருக்கலாம், அது சொத்தா வச்சிட்டு போயிருக்கலாம், ஞாபகார்த்தமா இருந்துட்டு இருக்கலாம். ஆனா அவைகளை எடுத்து சொத்தை சுட்டரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் அவைகளை விட நமக்கு பலிபீடம் முக்கியம்.
நம்முடைய ஜீவியம் முக்கியம், நம்முடைய ஆத்துமா முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலைகளை குறித்து விளக்கம் வேண்டுமானால் இரவுக்கு இரவு ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க ரொம்ப தெளிவா விளக்கமா வியாக்கியானமா ஆவியானவ இன்ச் பை இன்ச்சா எழுதி வச்சிருக்காரு. கர்த்தரே தேவன், மெய்யான தேவன் என்று. அது எல்லாம் எப்படி இந்த சிலைகள் உருவாக்கப்படுதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப பெலிஸ்தர் விட்டு போனவர்கள் எடுத்து சுட்டெரிக்க வேண்டிய நம்முடைய காரியம். அதை செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் ஜெயக்கொடி ஏந்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. 5ஆவதாக தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்றால் என்ன? அந்த எரேமியாவின் புஸ்தகம் சோத்திரம் 50ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். எரேமியா 50:2. அதனுடைய சிலைகள் லட்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின. அது விக்கிரகங்கள் நொறுங்கி போயின. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த விக்கிரகங்களை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? இது நொறுங்கி போயின. அப்படியானால் இந்த விக்கிரகங்கள் என்றால் என்ன? இந்த விக்கிரகங்கள் என்பது எதை குறிக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 41:29. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவருடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. அவருடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. விக்கிரகத்தை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது அதுக்கு 4 வார்த்தையை பயன்படுத்த. விக்கிரகத்துக்காக கர்த்தர் பயன்படுத்துற வார்த்தை 4 வார்த்தை. 1 மாயை என்கிற வார்த்தை, 2வது விருதா என்கிற வார்த்தை, 3வது காற்று என்கிற வார்த்தை, 4வது வெறுமை என்கிற வார்த்தை. எவ்வளவு அருமையா ஆவியானவர் பேசுறார் பாருங்க. 1 மாயை, 2வது விருதா, 3வது காற்று, 4வது வெறுமை. இதுல என்ன ஆச்சரியம்னா, மாயை என்கிற வார்த்தை வருது. மாயைனாலே சொல்றோம் ஏதோ ஒரு டுபாக்கோ டூப்ளிகேட் அர்த்தம். அதுல ரொம்ப வருத்தம். முடியும் போது 4வது வார்த்தை எங்க போய் முடியுது பாருங்க, வெறுமையில முடியுது. இப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்து கொண்டு, ரோமன் கேத்தலிக்ல கொடுத்தாங்க, ஆர்சி சபையில கொடுத்தாங்க, இவங்க பரிசு பொருளா கொடுத்தாங்க. இந்த ஊருக்கு வேளாங்கண்ணிக்கு போகும்போது ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி நீங்க சில விக்கிரகங்கள் வீட்டுல வைக்கும் போது அது உங்க வாழ்க்கையில கடைசிய எண்ணத்தை கொண்டு வரும் தெரியுமா? வெறுமையை தான் கொண்டு வரும். இருக்கிற வருமானங்கள் தானாகவே கரையும் குறையும். இருக்கிற வேலையிலே பிரச்சனையும் சிக்கலும் போராட்டமும் வரும். கர்த்தர் நல்லவே. நன்றாய் போய் கொண்டிருக்கிற குடும்பத்தில் குழப்பங்களும் சோதனைகளும் உண்டாகி ஒருவர் பின் ஒருவராக விலகி 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 கடைசியில ஒருவரும் ஒருவரோடும் சேரக்கூடாத அளவுக்கு மாறிடும். ஏன்னா இதுதான் வெறுமை. கடைசியில தேடி பார்த்தா அங்க வெட்டாந்தரையும் கட்டாந்தரையும் இருப்பதை போல ஒன்றுமில்லாதது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. சங்கீதம் 20:5 தேவனுடைய நாமத்தினால் உங்களால் கொடியேற்ற முடியல அப்படின்னா நீங்க ஒன்று மாயையில இருக்கீங்க, இல்லாட்டி வெறுமையில இருக்கீங்க. கர்த்தர் மாயை என்றால் என்ன? இந்த மாயை என்பது எதை குறிக்கிறதா இருக்குது? மாயை குறித்து வசனம் நல்ல அருமையான விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம். இந்த மாயை என்கிற வார்த்தை முதல் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21வது வசனத்துலதான் மாயை குறித்து பார்க்கலாம்.
தேவனுக்கு மகிமை உள்ளது. அதன் பின்பு கர்த்தர் ரோமர் 8:21 தான் இந்த மாயை குறித்த கடைசி வார்த்தை வருது. இப்ப முத இந்த மாயை குறித்து வசனம் சொல்லுது. அந்த மாயை என்றால் என்ன? உபாகமம் 32:21 பாருங்க. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்துகிறார்கள். மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கு. இப்ப பாருங்க, இந்த விக்கிரகங்கள் இருக்கிறதுனால ஒண்ணு மாயை வர்றதுனால அது என்ன நடக்குது? மதிக்கப்படாத ஜனமா, ஒரு நமக்கு மரியாதை கிடையாது, மானம் கிடையாது, கனம் கிடையாது, உயர்வு கிடையாது, ஒரு அந்தஸ்து கிடையாது, மதிக்கப்படாதவர்களாய் மாறும். இந்த 4 வார்த்தையில முதல் வார்த்தை மாயை. இரண்டாவதாக அங்கு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அந்த மாயின் அனுபவத்துல கடந்து கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், நாம் அடுத்த கட்டத்துல கடந்து போக வேண்டும். எல்லாவற்றை விட நேரம் இல்லாதபடினால் முடிக்கிறேன். வெறுமையின் அனுபவம் நம்மை விட்டு விலகும். பொருளாதாரத்திலே கடனுக்கு மேல் கடன் வாங்குவது, வட்டிக்கு மேல் வட்டி வாங்குவது, நல்லா இருந்த குடும்பத்துல அடிமைத்தனம் நுழைவது, நல்ல விக்கிரகத்தின் காரியங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், சோதரம் 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 சோதரம். அந்த மாயை என்கிற தெய்வமில்லாதவைகளினால் வருகிற போராட்டத்திலிருந்து என் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி வெறுமை என்கிற தரித்திரியத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க விரும்புகிறார். வெறுமை என்கிற தரித்திரியம் தாவீதை குறித்து நாம் ஆரம்பத்துல வாசிக்கும் போது வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறவனாயிருக்கிறான். அதே தாவீதை குறித்து முடிவை வாசிக்கும் போது அவன் அரண்மனையில ராஜாவாகத்தான் மறைக்கிறான். மோசையை குறித்து ஆரம்பத்துல வாசிக்கும் போது ஆற்று தண்ணீரை மிதக்கிறவனாயிருக்கிறான். அதே மோசை குறித்து முடிவிலே வாசிக்கும் போது தேவனால் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்கிறார். அப்போ அந்த வெறுமை அவர்களை விட்டு மாறினது, அந்த வெறுமை எல்லாம் அவர்களை விட்டு நீங்கினது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு சூத்திர கொட்டகையில தான் பிறந்தார் என்று, ஒரு முன்னணியில் கடத்தப்பட்டார் என்று வெறுமையை பார்க்கிறோம். ஆனால் அவர் மரிக்கும் போதோ அங்கு ஏரோது ராஜா இருக்கிறான், சூத்திர பிலாத்து இருக்கிறான், அண்ணா காய்பா இருக்கிறான், காவலாளிகள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, ஐஸ்வர்யத்துல ஊழியர் ஸ்திரீகள் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு மத்தியிலே ஒரு கனம் பெற்ற ராஜ அங்கீகாரம் பெற்றவராகத்தான் அவர் மரித்தார். அப்ப அவருடைய வெறுமை மாறினது. எப்படி மோசையின் வெறுமை மாறினதோ, தாவீதின் வெறுமை மாறினதோ, இயேசுவின் வெறுமை மாறினதோ, உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா வறட்சி வெறுமையை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் தேவன் அகற்றி, சங்கீதம் 20:5 எரேமியா 50:2 நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் மாற்றப் போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும். கடைசியா ஒரு சாட்சியை நான் சொல்லி முடியும். வேதத்தில் இருக்கிற சாட்சி என்னன்னா, இந்த விக்கிரகங்கள் அப்படின்னு முழு வேதாகமத்திலேயே விக்கிரகத்தை 100% ஜெயித்தது யார் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் விக்கிரகத்தை 100% ஜெயித்த மனுஷன். ஏனென்று சொன்னா, கர்த்தர் நல்லவன். இந்த சவுல் என்கிற மனுஷன் பவுலாய் மாறி பிதா குமாரனின் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து கண்களுக்கு செதில்கள் கீழே விழுந்து கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் கிறிஸ்துவே தேவனுடைய பிரசங்கிட்டு அப்புறம் அப்போஸ்தலனாய் மாறி நிறைய பேர் உருவாக்கினாலும் ஒரு காலகட்டம் வரும்போது அப்படி எபேசு பட்டணத்துக்கு போன போது அங்கே தீயன்னாள் என்கிறதான ஒரு விக்கிரகத்தின் கோவில் இருந்தது. அது ஒரு அந்த காலத்துல பிரபல்யமான ரொம்ப பெரிய கோவில். அதுல கிட்டத்தட்ட 60 முழம் உயரமுள்ள 100 தூண்கள் அங்க இருந்துச்சு. அந்த 60 முழம் உள்ள 100 அப்படின்னா ஏறத்தாழ 90 அடி, நம்முடைய கணக்கு 90 அடி உயரமான பெரிய பெரிய தூண்கள், 100 தூண்கள் அங்க இருந்துச்சு.
அது ஒவ்வொன்றும் பயங்கர அகலமும் விஸ்தாரமா இருந்துச்சு. ஆனா சரித்திரமும் வரலாறும் என்ன சொல்லுதுன்னா, அந்த தீயநாள் கோவிலிலே ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடியும் பக்கத்திலும் பக்கவாட்டிலும் 2-3 விபச்சார ஸ்திரீகள் இருப்பாங்க. ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடி விபச்சாரம் நடக்கும், வேசித்தனம் நடக்கும். பட்ட பகல்ல, வெட்ட வெளிச்சத்துல, சாயங்காலத்துல, காலையில, ராத்திரியில. அது ஒரு பெரிய வித்தியாசம் நடந்து கொண்டது. ஆனா அந்த தீநாள் கோவில்ல கிட்டத்தட்ட 100 தூண்கள் நிறைஞ்ச இடத்துல ஒரு 1000 விபச்சார வேசிகள், பாவம் செய்கிறவர்கள் இருக்கிற இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 முதல் 2 வருஷ காலம் அங்க தங்கி இருந்து அவர் சொல்லுகிறார், அழுகையோடும் கண்ணீரோடும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். இப்போ யோசிங்க, நாம் இன்னைக்கு ஒரு விக்கிரக கோயிலுக்கு இடையில் உள்ள போய் ஜெபிக்கிறதுனால பயப்படுறோம். ஐயோ பிரச்சனை வந்துடும், ஏதோ தாக்குதல் வந்துடும், பலவீனம் வந்துடும், ஏதோ நடந்துடும், பயப்படுறோம். ஆனா ஒரு தேவ மனுஷன் ஆண்டு கணக்கா அந்த விக்கிரக கோயில இருந்துகிட்டு அதற்கு அடிபணியாம அங்க அதற்கு அடிபணிந்து வருகிறவர்களுக்கு கிறிஸ்தவ காண்பித்து, சுவிசேஷத்தை காண்பித்து, வேதத்தை காண்பித்து, அழுது கண்ணீர் விட்டு, போராடி ஜெபித்து நிறைய பேர் ரட்சிப்புக்குள் நடத்தினார். அப்படி பார்த்தால் முழு வேதாகமத்திலேயே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தலில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் விக்கிரகத்தை 100% ஜெயித்த மனுஷன். இதுதாங்க ஒரு சவால் மிகுந்த வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சவால் உள்ள வாழ்க்கை வாழணும். 10ஓட 1, 11, அத்தோட இது 1 என்பது கிடையாது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய செய்கை, நம்முடைய வேகம், நம்முடைய நடத்துதல், நம்முடைய காரியம் மற்றவர்களை சுண்டி இழுக்கத்தக்கதாய், யோசிக்க வைக்கத்தக்கதாய் இருக்கணும். ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். போராடி ஜெயிச்சு தப்பி ஓடுகிறது மட்டுமல்ல, அந்த இடத்தில் நிலைத்து நின்று அடிமைப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே, அவர்களெல்லாம் கர்த்தருக்குள் கொண்டு வரணுமே. இந்த கிருபைதான் இந்த தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவது. அப்போஸ்தலனாகிய பவுல் விக்கிரக கோவில்ல இருந்து கொண்டே தேவனுடைய நாமத்துக்காக கொடியேற்றினான். நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்து என்னுடையவன், எனக்குள் சுவிசேஷம் இருக்குது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன், என்னிடத்தில் வாருங்கள், நித்திய வெளிச்சத்தை காட்டுவேன், என்னிடத்தில் வாருங்கள், பரலோக ராஜ்யத்தை காட்டுவேன் என்று அருமையாய் ஊழியம் செய்தார், அருமையாய் கொடியேற்றி ஜெயம் எடுத்தார். அதனாலதான் பவுலுடைய ஊழியம் இன்னைக்கு இருக்க நிறைய சிஎஸ்ஐ சபைகள், ரோமன் கேத்தலிக் சபைகள், ஆங்கிலிக்கன் சபைகள், செவன்த் டே சபைகள், இப்படி மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயின்ட் பால் சர்ச், பால் சர்ச், பவுல் சர்ச் இப்படிலாம் இருக்குது. எப்படி பெயர் பெற்றது? அவர் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றினார். எங்க ஏற்ற முடியாதோ அங்கே ஏற்றினார். யாரை ரட்சிக்க முடியாதோ அவர்களை ரட்சித்தார். எங்க தங்கியிருந்து ஊழியம் செய்ய முடியாதோ அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார். எங்க சிரித்து கொண்டு வாழணுமோ அங்க கண்ணீர் விட்டு ஊழியம் செய்தார். அதனாலதான் அவர் சங்கீதம் 20:5 எரேமியா 50:2 தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றினார், விளம்பரம் பண்ணினார். இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையும் இப்படி சவால் மிகுந்த ரூபகாரப்படுத்துகிற, ரூபிக்கிற, நிரூபிக்கிற ஊழியமாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் கொடியேற்றுவோம், தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றி நாங்கள் விளம்பரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோனின் குழப்பங்கள் மாறினதற்காக ஸ்தோத்திரம்.
பேல் என்னும் மிருகங்களின் ஆவிகளை உடைய அசுத்தாவின் வல்லமில் விடுதலை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். முரதாக நிறுத்தப்பட்டதை போல நெருங்குண்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்களுக்கு எடுத்து ஊழியக்காரனாய் மோசையாய் நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சிலைகள் லட்சை அடைந்து போவதற்காக ஸ்தோத்திரம். அவைகள் எடுத்து எரிக்கிறவர்களாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட விக்கிரங்களுக்கு மத்தியிலே சவாலாய் நின்று நிமிர்ந்து நின்று ஊழியம் செய்கிற பவுல்களாய், பவுலுடைய சகோதர சகோதரிகளாய் எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே மீண்டும் இணைந்து உம்மை துதிக்க உதவி செய்து, நேற்றைக்கும் இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொண்டு நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம் என்று சொல்லி, அதுக்கு எரேமியா 50:2வது வசனத்தை கொடுத்து 5 காரியங்களை எங்களுக்கு புதிய சத்தியங்களாய் வெளிப்படுத்தியிருக்கு. புரியாத வெளிப்பாடுகளை சுலபமாய் புரிய வைத்திருக்கு. மெய்யாகவே எங்க வாழ்க்கையில நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்கள், அன்று தேவனுக்காய் துணிந்து செயல்படுகிறவர்கள் மாற்றியுள்ளோம். உள்ள பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், எல்லாருக்கும் வெற்றி உண்டாகட்டும். மெய்யாகவே மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுகிறவர்களாய் மாற்றினார். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகச் செய்யும், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.